இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். 55ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். தனக்கு முன் இருந்த மரக்கட்டைகளை மிகவும் கஷ்டத்தோடு அறுத்துக் கொண்டிருந்தார் ஒரு விசுவாசி. மரக்கட்டைகள் ஏராளமாயிருந்ததினாலும் அறுக்கும் வேகம் குறைவாயிருந்தபடியினாலும் மிகவும் வேதனையோடு உடல் வலிமையை அதிகமாக செலுத்தி தவித்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த விசுவாசி ஒருவர், ஐயா, நீங்கள் ஏன் இவ்வளவு அவதிப்படுகிறீர்கள்? முதலில் உங்கள் வாளின் பற்களை கூர்மைப்படுத்திவிட்டு பின்பு அறுத்தால் எளிதாக வேகமாக அறுக்கலாமே என்றார். அதற்கு அந்த விசுவாசி, வாளை தீட்டுவதற்கு நேரம் இல்லையே, காலையிலிருந்து தொடர்ந்து அறுத்துக் கொண்டிருக்கிறேன், தெரியவில்லையா என்றாராம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றும் அநேகர் இப்படித்தான் கர்த்தருடைய பாதத்தில் ஜெபத்தில் அமர்ந்து முதலில் தங்களை பலப்படுத்திக் கொள்ளாமல் ஊழியம் என்று ஓய்வில்லாமல் ஓடுகிறார்கள். வேலை வேலை என்று ஓய்வின்றி உழைத்து ஓடி பலனற்று மனம் குழம்பி கடைசியில் எல்லாவற்றிலும் நஷ்டமடைகிறார்கள். மழுங்கிய வாள் வேகமாக அறுக்காது. அது போலவே உங்கள் சுய முயற்சியால் தேவ ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. உங்கள் வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் முன் உன்னத பலன் உங்களோடு இணைய வேண்டும் என்றால் ஜெபம் என்னும் பெரிய ஆயுதத்தை முதலில் பயன்படுத்துங்கள். சில நேரங்களில் உங்களுக்கு ஜெபிப்பதற்கு நேரமே கிடைக்காமல் மிக அதிகமான வேலைகளில் மூழ்கி போய்விடுகிறீர்களா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், மிக முக்கியமான எல்லா வேலைகளையும் விட அதிக முக்கியமான வேலை ஜெபம் செய்வது. நீங்கள் ஜெபம் பண்ண உங்கள் இருதயத்தை செலுத்தும் போது கர்த்தர் மற்ற எல்லா வேலைகளையும் உங்களுக்கு சுலபமாக்கி தருவார். ஒரு முறை ஒரு விசுவாசி தூரத்தில் உள்ள ஒரு அதிகாரியை பார்க்க காலையிலேயே புறப்பட்டார். ஆனால் ஆவியானவரோ அவரை ஜெபிக்கும்படி ஏவிக்கொண்டே இருந்தார். அதற்கு கீழ்ப்படிந்த அந்த பக்தன் நீண்ட நேரம் ஜெபித்துவிட்டு எழும்பும் போது அந்த அதிகாரியே தன்னை பார்க்கும்படி தன் வீட்டிற்கு வந்திருப்பதை கண்டார். முடிக்க வேண்டிய எல்லா வேலையையும் மிக சுலபமாக முடித்துவிட்டார். ஆம் பிரியமானவர்களே, ஜெபத்தை புறக்கணித்துவிட்டு எந்த வேலையையும் தொடங்காதேயுங்கள். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து உங்கள் குறைவுகளை அறிக்கையிட்டு பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு ஊழியத்திற்கோ வேலைக்கோ செல்லுங்கள். அப்பொழுது எல்லாம் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் நடக்கும். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜெயம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்தோடு நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜெபத்தின் ஆண்டவரே முக்கியத்துவத்தை தேவனில் உணர்த்துவீராக தகப்பனே. ஸ்தோத்திர ரஜ ஜெபம் இல்லையே ஜெயம் இல்லை என்பதை ஆண்டவரே அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக தகப்பனே. அப்பா, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே தகப்பனே. அப்பா, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே தகப்பனே. அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய எல்லா வேலைகளை செய்வதற்கு முன்பதாக ஆண்டவரே அதி காலையிலே அப்பா உம்மை நோக்கி பார்த்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.